வணக்கம் என் அன்பான மக்களே. நான் தமிழ் டாக் சேவிங்ஸ் சேனல்ல இருந்து தமிழ். இன்னைக்கு நான் ஆர்டி ரிக்கரிங் டெபாசிட்ட பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதற்கு முன்னதாக சேவிங்ஸ் பத்தி 2 வரிகளை தெரிஞ்சுக்கலாம். செல்வம் செழிக்கும் சிக்கனம், அதுவின்றி செல்வம் அழியும் தன்மை உடைத்து. நம்ம சம்பாதிக்கும் பணத்துல ஒரு பகுதியை சேமிக்காம இருந்தா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது நீடிக்காது, கைவிட்டு போயிடும். அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்டி பத்தின தகவல். ரிக்கரிங் டெபாசிட் பத்தி பார்க்கலாம். இதற்கு தமிழில் தொடர் வைப்புத் தொகை என்று கூறுவார்கள். இதற்கு தகுதி உடையவர்கள் சிங்கிள் அக்கவுண்ட் அல்லது இந்தியன் சிட்டிசன் ஆர்டி அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். சிறுவர் சிறுமியர் தனது பெற்றோருடன் சென்று ஓபன் செய்து கொள்ளலாம். 2 அல்லது 3 நபர்கள் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்டாகவும் ஓபன் செய்து கொள்ளலாம். இதில் டெபாசிட் லிமிட் குறைந்தபட்சம் 100 அதிகப்படியான அளவு இல்ல. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி விகிதம் 6.7%. இது தனியார் வங்கிகளை விட போஸ்ட் ஆபீஸில் அதிக வட்டி தருகிறார்கள். அரசு வட்டி விகிதங்களை ஒவ்வொரு காலாண்டிலும் 3 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றம் செய்கிறது. டெனூர் அதாவது காலவரம்பு 5 ஆண்டுகள் 6 மாதங்கள். 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி காலகட்டத்தில் 3 வருடத்தில் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ண பணத்தை பெற்றுக்கண் கொள்ளலாம். ஆனா சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு என்ன வட்டியோ அதுதான் கிடைக்கும். மந்த்லி டெபாசிட்டை கட்ட தவறினா பெனால்டி சார்ஜ் பிடிப்பார்கள். தொடர்ந்து தவறவிட்டா அக்கவுண்ட்டை டீஆக்டிவேட் செய்து விடுவார்கள். சிங்கிள் அக்கவுண்டிலிருந்து ஜாயிண்ட் அக்கவுண்டாக மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக கணவன் சிங்கிள் அக்கவுண்டாக இருக்கும்போது மனைவியுடன் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்டாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரே நிபந்தனை என்னவென்றால் போஸ்ட் ஆபீஸில் சென்று விண்ணப்பத்தில் கையொப்பம் அவசியம். ஜாயிண்ட் அக்கவுண்டிலிருந்து எப்போதும் வேண்டுமானாலும் சிங்கிள் அக்கவுண்டாக மாற்றிக்கொள்ளலாம். போஸ்ட் ஆபீஸ் டிரான்ஸ்ஃபர் சூழ்நிலை காரணமாக இருக்கும் இடத்தை மாற்றி செல்லும்போது அந்த இடத்துல இருக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கு பிரான்ச் மாற்றிக்கொள்ளலாம். ஆர்டியில் வட்டி பிடிக்கிறது இல்ல. கவர்மெண்ட் ஸ்கீம் என்பதால் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கும் சிறு வயதிலிருந்தே சேவிங்ஸ் பற்றி சொல்லிக் கொடுங்கள். சிறுதுளி பெருவெள்ளம் என்று இது போன்ற சேவிங்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் டாக்ஸ் சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் தெரிந்து கொண்டது போல உங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ள விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருக்குது அப்படின்றா லைக் பண்ணுங்க. நன்றி.